ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் சமையல். நான் எங்கள் பாட்டி ஊருக்கு திருவிழாக்காக போயிருந்தேன். அவங்க எனக்காக ஸ்பெஷலாக அவங்க ஸ்டைலில் குருமா செஞ்சாங்க. இது வந்து வெஜிடேபிளும் பட்டாணியும் போட்டு செஞ்சாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி இந்த சைஸில் அரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பூண்டையும் தேங்காயும் அரைச்சிட்டோம். ஒரு வானலில் நம்ம வந்து எங்கள் பாட்டி 5 பேருக்கு சமைக்கிறதுனால 50 ml எண்ணெய் ஊற்றிக்கினாங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுனோம். சோம்பு, கடுகு, இப்போ கடுகு பொரிஞ்சு வர வரை நம்ம வெயிட் பண்ண போகிறோம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பட்டை லவங்கம் போட போகிறோம். பட்டை லவங்கம் நம்ம எதுக்காக போடுறோன்னா நமக்கு வந்து இந்த வாசனை நல்லா இருக்கும் பட்டை லவங்கம் போடுறதுனால. இப்போ பட்டை லவங்கம் பொரியிற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். பட்டை லவங்கம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி நம்ம இவ்வளோ சீக்கிரம் போடக்கூடாது, வெங்காயம் மட்டும் தான் போடணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அது வதங்கி வந்தோடனே தான் நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நம்ம நல்லா வதக்க போகிறோம். தக்காளி நம்ம வதங்கி வர வரல வெயிட் பண்ணலாம். தக்காளி நம்ம வந்து ரொம்ப குழைக்கக்கூடாது, அப்படியே லைட்டாக தான் வதக்கணும். அது ஜூஸ் ஃபுல்லாக இறங்கக்கூடாது, அதுலேயே இருந்தால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்ம புதினா போட்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சக்தி மசாலா கடை மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். கடை மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கி நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம வந்து நல்லா வதக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் வீட்டு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நமக்கு நல்லா வதக்கினா தான் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும். இப்போ நம்ம வதங்குற வரல வெயிட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியை சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். பட்டாணி மட்டும் இப்போ சேர்க்கக்கூடாது, காய்கறியும் சேர்ந்து வதங்கினோடனே தான் பட்டாணி நம்ம சேர்க்கணும். அப்போ தான் பட்டாணி வந்து நமக்கு பச்சையாக உடையாமல் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து காய்கறியெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். காய்கறி நம்ம நல்லா வதங்கி வர சொல்ல நம்ம வந்து பட்டாணி சேர்க்க போகிறோம். காய்கறி நல்லா வதங்கி வந்துச்சு, நம்ம பட்டாணி சேர்த்துடுறோம். பட்டாணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த கடாயிலே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பட்டாணி நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விழுது நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நல்லா கலருவோம் அதை. இப்போ நல்லா கலரி அது நல்லா அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கினோடனே இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, நம்ம வந்து 500 ml தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து கொஞ்ச நேரத்தில் குக்கரில் மாற்ற போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி சேர்த்துருப்போம், திரும்பி சேர்த்து தான் அது நம்ம நல்லா வாசனை நமக்கு வரதுனால திரும்பி நம்ம இதில் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்க்குறோம். இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்த பிறகு குக்கரை மூடி 4 விசில் விட்டுடலாம். 3லேருந்து 4 விசில் விட்டால் தான் பட்டாணி நமக்கு உடையாமல் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.